வணக்கம். பாத எரிச்சல், விரல் வலி, அடி முதுகு வலி இதனை போக்கும் 5 நிமிடம் தினமும் ஒரு 15 நாட்கள் தாங்க. 5 வர்ம புள்ளிகளை 5 நிமிடம் இதுக்கு ஒதுக்கினா போதும். அதே மாதிரி ஒரே ஒரு முத்ரா எப்ப நேரம் கிடைக்குதோ செய்யலாம். 2 நுண்ணழுத்த சிகிச்சை. இவ்வளவுதாங்க. அந்த பாத எரிச்சல் நம்ம விட்டு விலகும். விரல் வலி, ஒவ்வொரு விரல், நடுவிரல், 2ஆம் விரல், 3ஆம் விரல் தனித்தனியாக வலிக்கும், அதுவும் விலகும். அடி முதுகு வலி, அதுவும் நம்ம விட்டு விலகும். பொதுவாகவே இவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கலாம், உயர் இரத்த அழுத்தம் இருக்கலாம். இதுவும் சீராக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ இந்த பிரச்சனை, இந்த புள்ளியை நம்ம இயக்கும்போது இதெல்லாம் தீரும். பொதுவாக 3 ஓட்டங்கள் சீராக இல்லைன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். உடலுக்கு அது 3மே சமமாக இருக்கணுங்க. அது இல்லை. குறிப்பாக வாதம், பித்தம், சிலித்தம்னு சொல்லுவாங்க. வாதம், காற்று, உடலுக்குள்ள காற்று அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா தான் அந்த புள்ளி ஏன் ஏற்கனவே நம்ம பார்க்கலாம். இப்போது வெரிகோஸ் கூட சிலருக்கு இருக்கலாம். ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. லிவர்னா என்னது? தமிழில் கல்லீரல். கல்லீரல் சீராக வேலை செய்யலைன்னா கழிவுகள் சீராக வெளியேறலைன்னு அர்த்தம். கழிவுகள் சீராக வெளியேறலைன்னா உடலில் கழிவுகள் சேருதுன்னு அர்த்தம். அப்போ கழிவுகள் உடலில் சேருதுன்னா எல்லா நோய்களும் வரும். ஏன் சுகர் வராது, பிபி வராது, கால் வீங்காது, கால் வலிக்காது, வரதானே செய்யும். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா 5 வர்ம புள்ளி தூண்டப்போம். தூண்டலாமா? முதல் வர்ம புள்ளி காரீரல் வர்மம்னு பேரு. அந்த காரீரல் வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதை பார்க்கலாம், நிப்பிள். இப்போ இடது பக்கம் விட்டுட்டோம், வலது பக்கம் மட்டும்தான். நிப்பிள் இருந்து 5 விரல் வச்சுட்டோமா? இதாங்க 5 விரல். இந்த 5 விரலுக்கு கீழே, நிப்பிலேருந்து 5 விரலுக்கு கீழே, அங்கிருந்து 1, 2, 3 விரல் பக்கவாட்டில், வெளிப்பக்கம். இவ்வளோதாங்க. இதை இப்போ பெருவிரல் வச்சுட்டுனா அப்படியே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரீரல் வர்மத்தில் ஒரு 2 நிமிடம் அழுத்தலாம். இல்லைன்னா இந்த காரீரல் வர்மத்தில் 1 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணும். இவ்வளோதாங்க. அழுத்திட்டு ஒரு 9 முறை வெளிச்சுழலில் சுழற்சி பண்ணணும். அதுக்கடுத்து தேய்ச்சி விடணும். இது முடிஞ்சது காரீரல் வர்மம். இன்னொன்று பெருவிரல் மஞ்சள் வர்மம்னு பேருங்க. இப்போ இந்த இயக்கத்தை கொண்டு வரேன். நம்ம கால் பிரச்சனைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பெருவிரல்னா அதான் காலுங்க. கால் தூக்கிட்டோம் பாருங்களா. பெருவிரல் மஞ்சள் வர்மம் அப்படின்னா, இப்போ கால் இருக்குங்களா, பெருவிரல் இருக்குது. இந்த பெருவிரலில் இந்த நகத்தினுடைய கீழே நகம் முடிகிற இடம் ஒரு கோடு போடுறோம். அதே மாதிரி இந்த 2ஆம் விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகம் முடிகிற இடத்துக்கு கோடு போடுறோம். ரெண்டும் சந்திக்க இடம். இதுதாங்க அந்த புள்ளி. காட்டுறேன் பாருங்க. இந்த புள்ளி அதாங்க. இதுதாங்க. இப்போ பென்சில் முனை வச்சுட்டுனா தெரியுதுங்களா? அப்படியே படத்தில் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் தொட்டுட்டு இருந்தாலே போதும். இந்த பென்சில் முனை. பென்சில் கூராக இருக்கக்கூடாது. மொக்க பென்சில் எடுத்துக்கணும். கூராக இருந்தால் குத்தும், வலிக்கும். சும்மா தொட்டாலே வலிக்கும். இந்த இடத்த மெதுவாக ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிட்டு மெதுவாக தடை விடணும். இது பெருவிரல் மஞ்சள் வர்மம். பென்சில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து 3வது பாத சக்கர வர்மம்னு ஒன்று இருக்குங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, அதே கால் தான் இருக்குங்க, வலது காலில். இப்போது 2ஆவது விரல் இருக்கா, 3ஆவது விரல் இருக்கா, 3ஆவது விரல்லேருந்து அப்படியே கோடு போட்டு வந்தோம்னா அந்த விரல் முடிஞ்சு அடுத்து எலும்பு ஸ்டார்ட் பண்ணுற இடம். இதுதாங்க அந்த பாத சக்கர வர்மம். அப்படியே இப்போ சுட்டு விரல் வச்சுட்டுனா அழுத்தி விடணும் ஒரு நிமிஷம். அப்புறம் லேசாக தடை விடணும். இது 1 நிமிடம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து கரண்டை மொழி பொறுத்து வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்குது. காலில் தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, அதே கால் தாங்க. இப்போ கால் பாதம் இருக்குங்களா, இப்போ மையத்தில், இப்போ நடுவில் தொட்டே வரும். இங்கே மையப்பகுதி ஒரு பல்ல வந்து பாருங்கள், தெரிஞ்சுங்களா? மையத்தில் ஷேக் பண்ணோம்னா மையத்தில் ஒரு பல்ல வரும். அதாங்க, இதுதாங்க அந்த கரண்டை மொழி பொறுத்து வர்மம். இதுவும் 1 நிமிஷம் அப்படியே அழுத்தி விட்டுட்டு தடை விடணும்.
5வது வர்மம் சொல்கிறேன் பாருங்க, கால் நெருக்கு வர்மம். ரொம்ப ஈஸி. அதே கால் தாங்க. இப்போ 4 விரல் இந்த விரலுக்குள்ள விட்டுட்டேன். விட்டுட்டு எங்கே 4 விரலுடைய நுனிகள் படுதோ, கால் விரல் இடையில கை விரல் விட்டு எந்த நுனி பிடிதோ, அந்த விரல் நுனிகள் எங்கே வருதோ அந்த இடத்த வச்சு அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியதாங்க 1 நிமிஷம். இது கால் நெருக்கு வரும். சில சமயத்துக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தால் தூங்கலாம், தப்பே இல்லை. இந்த 5 வர்ம புள்ளிங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சா, அதுக்கடுத்து மண் முத்ரா. இப்போ முத்ராவில் வந்துடும். முத்ரா சொன்னால் ஒரே ஒரு முத்ரா சொன்னால மண் முத்ரா. இந்த பெருவிரலும் மோதிர விரலும் தொட்டுட்டு மற்ற 3 விரல் நீட்டி வச்சுருந்தாங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ, படுக்கும்போது மட்டும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் செய்வோமே. இந்த கால் பிரச்சனை நம்ம விட்டு விலகணும் தானே. 20 நிமிஷம் அப்படியே கை எடுத்துட்டு தொடமல் வச்சுட்டு உட்காந்து வேண்டியதாங்க. 3வது நுண்ணழுத்தம் 2 நுண்ணழுத்தம் சொன்னேன்னா, முதல் நுண்ணழுத்தம் சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, காதுக்குள்ளே விட்டுட்டு லேசாக ஒரு 5 சுழல். 1 2 3 4 5 வலச்சுழல். இடச்சுழல் 1 2 3 4 5. மறுபடியும் வலச்சுழல் 1 2 3 4 5. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இடது கை நுண்ணழுத்தம் 2 சொன்னோம்னா, இப்போ 2வது நுண்ணழுத்தம் இடது கையினுடைய சுண்டு விரல் இருக்குங்களே, இது இடது கையில் மட்டும்தான் செய்யணும், வலது கையில் கிடையாது. சுண்டு விரல் இருக்குங்களே, சுண்டு விரலுக்கு நேராக கீழே கை ரேகை வருதுங்களா, இந்த ரேகைக்கு ஒரு விரலுக்கு கீழே இதுதாங்க. இதுதான் இந்த புள்ளி. இந்த புள்ளி 1 நிமிஷம் அப்படியே அழுத்தி, 1 நிமிடம் அழுத்தி 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 விட்டு மெதுவாக தடை விட்டுரும். உணவு முறை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. நூக்கல்னு சொல்கிறாங்க, நூல்கோல் நூக்கல் காய் மார்க்கெட்டில் விற்பாங்க. அதை வாங்கி அந்த நூக்கல் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு தினமும் ஒரு நூக்கல், எந்த விதமான சரி, சமைச்சு சாப்பிட்லாம், சூப் போட்டு சாப்பிட்லாம், பொரித்து சாப்பிட்லாம், பச்சையோட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், அது மிளகு சீரகெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஒரு 30 நாள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் வரணும். சுகர் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்ன அனைத்துமே சீராகும். அப்புறம் மல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க. மல்லி விதை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுட்டு தினமும் காலையில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் அந்த மல்லி விதை தனியாக போட்டு கொதிக்க வைக்கணும். அது 1 டம்ளராக குறைச்சி அந்த தண்ணி சூப்பு மாதிரி குடிச்ச வேண்டியதாங்க. அது ஒரு 30 நாட்களுக்கு. எதுக்கு அப்படின்னா, நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் சொல்கிறீங்கள, அது குறைய ஆரம்பிச்சிடும். ஹை பிபி ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் சொல்கிறீங்கள, அது குறைய ஆரம்பிச்சிடும். சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும், உயர் ரத்த அழுத்தமும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது 2ம் சரியாகும் போது, கொலஸ்ட்ரால் நமக்கு கண்ட்ரோல் வரும்போது, இந்த வெரிகோஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் நமக்கு அந்த வலியிலிருந்து மீண்டு சமநிலை வரும். விரல் வலி, அடிமுதுகு வலி போக்குறதுக்கு இத்தனை இந்த 5 நிமிட 5 வர்ம தூண்டல் செய்யணும். அதே மாதிரி ஒரே ஒரு முத்ரா நாம் செஞ்சோம், 2 நுண்ணழுத்தம் செஞ்சோம். 15 நாள் செஞ்ச போதும் அந்த நுண்ணழுத்தம். அந்த உணவு மட்டும் ஒரு 30 நாட்கள் சாப்பிட்டா போதும். நமது உடலை நம்ம தவிர யார் இதை பராமரிக்க முடியும்? உடல் நலம் காப்போம், நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.